அண்மை செய்தி. அதிமுக கொடி சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுப்பானது தெரிவிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு மறுப்பு தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுகவினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அதிமுகவினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து கடந்த 18ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து நிலுவையில் உள்ள மூல வழக்கில் தான் முடிவு செய்யப்படும் என உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 42 ஆண்டுகளாக அதிமுகவின் அடிப்படை தொண்டர், முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த தனக்கு கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதித்தது ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதால் பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்களோ கட்சியினுடைய தொண்டர்களோ புகார் அளிக்காத நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதாக, தனிப்பட்ட முறையில் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை எனவும் 2 விதமான கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி இந்த வழக்கு கடந்து வந்த நிகழ்வுகளை கூறினார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனனுக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் இரட்டை இலை சின்னத்தை கோரி தேர்தல் ஆணையத்தை அணுகுவதற்கு தடை விதிக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை அணுகுவதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்ததோடு மேலும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறிய நீதிபதிகள் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணையை ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.